ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th மேக்ஸில் பயிற்சி 1.1 அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். நமக்கு இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது ஏபி வேல்யூ 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ ஈக்குவல் டு 2, -2, 3 அண்ட் b ஈக்குவல் டு 1, -1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் போடுவோம். ஸோ சாப்டர் 1 வந்து ரொம்ப முக்கியமானது 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சாப்டர் 1 வந்து எல்லாருமே கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவுமே சொல்யூஷனில் ஏபி வேல்யூவை அகைன் நீங்கள் எழுதிடுங்க. 2, -2, 3 b ஈக்குவல் டு 1, -4. இந்த வேல்யூஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை சில டைம் நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தாலுமே நம்ம அதை வந்து ஃபைன் பண்ணி எழுதிடுறது நல்லது. அதை கிவனில் எழுதிட்டோம் அப்படின்னா நல்லது. இப்போது ஏபி வேல்யூவை அகைன் நம்ம எழுதுகிறோம். 2, -2, 3 கிராஸ் 1, -4 ஈக்குவல் டு ஆஸ் யூஸ்வல் 2, 1 2, -4 -2, 1 -2, -4. அடுத்தது 3, 1 3, -4. இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு பின்னாடியும் கமா போடணும். அந்த எலமெண்ட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களுக்கு இடையிலையும் நம்ம வந்து கமா போட்டுக்கணும். கண்டிப்பாக இந்த செட் ப்ராக்கெட் ஸ்டார்டிங்லேயும் கடைசிலையும் போட்டுக்கணும். சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ண மறந்துடுவாங்க. அந்த மாதிரி நிச்சயமாக பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டா க்ளோஸ் பண்ணிடணும். அது அடுத்தது ஏ கிராஸ் பி ஃபைன் பண்ணிட்டோம். அகெயின் ஏ கிராஸ் ஏ, ஏவை ஏ கூடவே பண்ண போகிறோம். 2, -2, 3 கிராஸ் அகெயின் த சேம் வேல்யூ 2, -2, 3 ஈக்குவல் 2, 2 2, -2 2, 3 -2, -2 -2, -2. உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எழுதலாம். இல்லைங்கிற பட்சத்தில் மட்டும் கீழே கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இங்கே எழுதுனா தெரியாதுங்கனால கீழே கொண்டு வந்திருக்கேன். -2, 3 3, 2 3, -2 3, 3 க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல். அடுத்தது பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ, ஏ கிராஸ் பி வேறு, பி கிராஸ் ஏ வேறுங்கிறத நீங்கள் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பி கிராஸ் ஏங்கிற பட்சத்தில் பியோட வேல்யூ இங்கே எழுதிக்கிறோம். கிராஸ் ஏ 2, -2, 3 ஈக்குவல் டு 1, 2 1, -2 1, 3 -4, 2 -4, -2 -4, 3. தட்ஸ் ஆல். இப்போது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ 3 ஃபைன் பண்ண சொன்னாங்க. நம்ம 3 தனித்தனியாக நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்.